ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 37வது சர்க்கம். முழு நிலவை போல முகமுடைய சீதா தேவி அந்த சொற்களை கேட்டு அறமும் பொருளும் நிறைந்த வார்த்தைகளால் ஹனுமானிடம் பேசுகிறாங்க. வானரா, ராமன் வேறு எதிலும் நினைவு செலுத்தாமல் இருக்கிறாங்க, துயரத்திலேயே ஆழ்ந்திருக்கிறார் என்று நீ சொன்ன. அது அமுதத்தில் விஷத்துளிகள் சேர்ந்தது போல இருக்குது. எனக்கு காலமானது மனிதர்களை கயிற்றில் கட்டினது போல ரொம்ப பெரும் செழிப்பு இல்லைன்னா ரொம்ப பயங்கரமான துன்பம், இது எல்லாமே பல்வேறு நிலைகளுக்கு இழுத்து செல்லுது. வானோரத்தமனே, உயிர் பிராணிகளால் நிச்சயமாக விதியை வெல்ல முடியாது. சோகத்தில் ஆழ்ந்து கிடக்கும் லக்ஷ்மணனையும் என்னையும் ராமனையும் பாரு, இதிலிருந்தே விதியை வெல்ல முடியாது என்பது நிரூபணமாக இல்லையா? கடல்ல அலைப்புண்டு தத்தளிக்கும் ஓடத்தை போல நிலையிலுள்ள ராமனும் இந்த சோக கடலின் அக்கறையை எப்போது சென்றடைவார்? ராட்சசர்களை கொன்று ராவணனையும் அழித்து இலங்கையை வேருடன் பிடுங்கி நாசம் செய்து எப்போது என் கணவர் என்னை காண்பாரோ? அவரிடம் வேகமாக செயல்படும்படி நீ சொல்லணும். ராவணனால் விதிக்கப்பட்ட ஓராண்டு காலம் முடிவடையும் வரையில்தான் நான் உயிரோட இருப்பேன். வானரா, இப்போது 10வது மாதம் நடக்குது. இகழத்தக்க ராவணனால எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவில் மீதி இருப்பது 2 மாதங்கள் தான். என்ன திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று உடன் பிறந்தவரான விபீஷணனால் வலியுறுத்தி கூறப்பட்ட போதிலும் கூட அதில் ராவணனின் மனசை செலுத்தலை. என்னை திருப்பி கொடுப்பது என்பதே ராவணனுக்கு பிடிக்கல. காலத்தின் வசப்பட்டுள்ள ராவணனை யமன் போர்க்களத்தில் தேடிக்கொண்டிருக்காங்க. வானரமே, விபீஷனுடைய மூத்த பெண்ணின் பெயர் அனலா. அவளுடைய அன்னையால் அனுப்பப்பட்டு இவ்விடம் வந்த அவளால் இந்த தகவல் எனக்கு சொல்லப்பட்டது. வானோரத்தமணி, விரைவில் என் கணவர் என்னை அடைவார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா என்னோட அந்தராத்மா சுத்தமாக இருக்குது. அவரோடமோ ஏராளமான நற்குணங்கள் இருக்குது. காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் வீரமும் ஆற்றலும் கொடுமையான செயல்களை செய்யாமல் இருப்பதும் நன்றி மறவாமையும் பராக்கிரமமும் பிரபாவமும் ராமனிடத்தில் இருக்குது. ஜனஸ்தானத்துல சகோதரன் உடன் இல்லாமல் தான் மட்டும் தனியாக எதிர்த்து நின்று 14,000 அரக்கர்களை கொன்றாரே, அவரை கண்டு கலக்கமடையாத சத்ருவும் இருப்பாரோ? காளை போன்ற அவர் துன்பங்களால கலக்க முடியாதவங்க. இந்திரனுடைய மகிமையை இந்திராணி அறிந்துள்ளதை போல நான் அவருடைய தனி பெருமைகள் பற்றி எனக்கு தெரியும். வானரா, மகாசூரனாகிய ராமன் என்ற சூரியன் பான கூட்டங்கள் என்னும் கிரணங்களால எதிரியான ராட்சசர்கள் என்னும் நீரை முற்றிலுமா வற்ற செய்யணும். இப்படியெல்லாம் மனம் கலங்கிய நிலையில பேசிக்கொண்டிருப்பவர் மாதா சீதா தேவி ராமன் பொருட்டு துக்கத்தால பரிதபிப்பவரும் நீர் நிரம்பிய கண்களை உடையவருமான அவரை பார்த்து ஹனுமான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னிடம் இந்த செய்தியை கேட்டதுமே வானர கரடிகள் நிறைந்த மாபெரும் படையை திரட்டி கொண்டு ராமன் மிக விரைவிலேயே இங்க வரப்போறார், இல்லைன்னா வந்து விடுவிக்கும் வரை காத்து கொண்டிருப்பாரே. அம்மையே, இந்த துன்பங்கள்லிருந்து இப்போதே தங்களை நான் விடுவிக்கிறேன். குற்றமற்றவரை என் முதுகில் ஏறி கொள்ளுங்கள். நான் தங்களை முதுகில் ஏற்றுக்கொண்டு கடலை தாண்டி விடுவேன். ராவணன் முதலியவர்களோடு இலங்கை முழுவதுமே சுமந்து செல்லும் சக்தி எனக்கு இருக்குது. வேள்வியில் சொரியப்படும் அவியுணவை இந்திரனுக்கு எடுத்து செல்லும் அக்னியை போல தற்போது பிரசவ ராவண மலையிலுள்ள ராம பிரானிடம் இப்போதே தங்களை சேர்ப்பிக்கிறேன். மகாவிஷ்ணு அசுரர்களை அழித்து கட்டுவதில் தீவிர முயற்சியுடன் இருப்பதை போல ராமனும் லக்ஷ்மணரும் ஊக்கமுள்ளவர்களாக இருப்பதை இப்போதே காண போறீங்க. பிரஸ்ரவணகிரி முகட்டில் ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவரும் மிகவும் பலம் பொருந்தியவரும் தங்களை கண்டுவிடுவோமோ என்ற நம்பிக்கையுடன் தேவலோகத்தில் விளங்கும் தேவேந்திரனை போல தேவி மங்களமானவரே, என் முதுகலை ஏறிக்கொள்ளுங்க. என் சொற்களை நிராகரிக்க வேண்டாம். சந்திரனுடன் கூடியிருப்பதை விரும்பும் ரோகிணியை போல ராமனுடன் இணைவதற்கு ஆசைப்படுங்க. நான் ஸ்ரீராமனை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் போதும், உடனேயே சந்திரனுடன் சேரும் ரோகிணியை போல ராமனிடம் போயிடலாம். தாங்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டு ஆகாய வழியாக பெருங்கடலை கடந்துடலாம்.
ஹனுமானின் வேகத்தையும் செயல் துடிப்பையும் காட்டுகிற சொற்கள் இது என்பது சான்றோரோட கருத்து. இது எல்லாமே இலங்கையில் உள்ள எல்லோரும் ஒன்று கூடி வந்தாலும் முதுகுல தங்களை சுமந்து கொண்டு செல்லும் என்னை பின்தொடர்வதற்கு சக்தி படைத்தவர்கள் இல்லை. வைதேகி பாருங்க, நான் இங்க எப்படி வந்து சேர்ந்தேனோ அப்படியே தங்களை சுமந்து கொண்டு நிச்சயமா கூட்டிட்டு போவேன். ஹனுமானிடம் ஆச்சரியம் விளைவிக்கும் இந்த சொற்களை கேட்டு மகிழ்ச்சியால உடல் முழுதும் குதூகலிக்க மாருதியை பார்த்து மாதா சீதா தேவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆஞ்சநேயா, ரொம்ப நீண்ட தூரத்திற்கு என்னை சுமந்து கொண்டு செல்வதற்கு நீ விரும்புகிற வானர தலைவனே, இதுதான் உன் இயற்கையான வானரத்தனம் என்று எண்ணுற. வானர வீரனே, சிறிய உடல் படைத்த நீ இங்கிருந்து என்னை கொண்டு போய் மனிதர்களுள் தேவேந்திரன் போன்ற என் கணவரிடம் விடுவதற்கு துணிந்து விட்டாயே. வெற்றி திருமகளோடு எப்போதும் விளங்கும் வாயுகுமாரனான ஹனுமான் சீத்தையின் சொற்களை கேட்டு இதுவரையில் இல்லாதபடி புதிதாக அவமானப்பட்டதாக எண்ணி கவலைப்பட்டார். கரிய கண்களை கொண்ட சீதா பிராட்டியார் நான் அளவற்ற பலமுடையவன் என்றும் பிறரால் செய்ய முடியாத காரியங்களையும் செய்யக்கூடியவன் என்றும் தெரியாது மாதா சீதா தேவிக்கு அதனாலதான் என்னுடைய ஆற்றல் குறித்து சந்தேகப்படுறாங்க. அதனால நான் இஷ்டப்படி உருவங்களை இருக்கக்கூடியவன் என்பதை மாதா சீதா தேவி இப்போது பார்க்கட்டும்னு யோசனை செய்து எதிரிகளை வாட்டுபவரான ஹனுமான் தன்னுடைய உருவத்தை அப்போதே மாதா சீதா தேவிக்கு காட்டுறாங்க. மிகவும் பலம் பொருந்தியவரும் வானர மகாபுத்தியுமான அவர் மரத்தில் இருந்து சற்று தொலைவில் போய் சீதைக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக வளர ஆரம்பிக்கிறாங்க. உத்தம வானவராகிய அவர் கொழுந்து விட்டெறியும் அக்னியை போல ஒளி வீசிக்கொண்டு நீரு மந்திரம் முதலிய மலைகளைப் போல சீத்தையின் எதிரில் நிற்கிறாங்க. மலை போல உடலையும் சிவந்த முகத்தையும் வஜ்ராயுதம் போன்ற கடவாய் பற்களையும் நகங்களையும் படைத்த பயங்கரமான தோற்றத்தையும் பேராற்றலையும் உடைய வானரர் வைத்தியை பார்த்து இப்படி சொல்றாங்க. இந்த இலங்கையை அதிலுள்ள மலை, காடு, கோட்டை, கொத்தளம் மற்றும் இவைகளுக்கு தலைவனோடும் அகழ்ந்து எடுத்து செல்லும் சக்தி எனக்கு இருக்கு மாதா சீதா தேவி. அதனால தேவி நிச்சயம் முடிவு செய்யுங்க. என்னை புறக்கரித்தது போதும். ராம லக்ஷ்மணர்களை சோகமற்றவர்களாக செய்யுங்கள். என் முதுகில் ஏறி உட்கார்ந்துட்டு நான் அனாயாசமாக ராமனிடம் சேர்த்து விடுவேன். அதாவது உங்களை ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு போயிடுவேன், என்னை நம்புங்க. ஏன்னா ராம லக்ஷ்மணர் ரொம்ப சோகமா இருக்காங்க, அவங்க சோகத்தை போக்கணும், உடனே என் மீது ஏறுங்கன்னு சீதா தேவிட்ட மாதா சீதா தேவிட்ட ஹனுமான் சொல்றாங்க. வாயு தேவனின் சொந்த மகனான அவர் மலை போல பெருத்த உடலுடன் இருப்பதை பார்த்து தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை பெற்ற மாதா சீதா தேவி சொல்றாங்க. வானுரத்தமனே, உன்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் எனக்கு தெரியும். வாயுவுக்கு ஒப்பான வேகத்தையும் அக்னிக்கு ஒப்பான ஆச்சரியமான தேஜஸையும் நன்றாக தெரியும். வானர சேஷ்டனே, கடக்க முடியாத கடலை தாண்டி உன்னை தவிர வேறு யாரால் இந்த நகரத்துக்குள் வர முடியும்? என்ன சுமந்து கொண்டு வேகமாக போகும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பது கூட எனக்கு தெரியும். ஆனா இப்ப செய்ய வேண்டியது என்னன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் காரியத்தை ரொம்ப சீக்கிரமே நிறைவேறுவதற்கான வழிமுறைகளை தான் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். வானர சிரேஷ்டனே, குற்றமற்றவரை உன்னுடன் நான் செல்வது என்பது பொருத்தமில்லாத செயல். காற்றை போல கடுகில் செல்லும் முன் வேகம் என்னை மயக்கமடைய செய்திடும். கடலுக்கு மேலே ஆகாயத்தில் வேகமாக செல்லும் போது உன் முதுகிலிருந்து பயத்தால் நடுங்கி நான் விழுந்து விட கூடுமல்லவா? திமிங்கலம் முதலை மீனிடம் நிறைந்த சாகரத்தில் விழுந்த நான் என் நினைவிலிருந்து சீக்கிரத்திலேயே நீர்வாழ் பிராணிகளுக்கு சிறந்த உணவாகிடுவேன். எதிரிகளை நாசம் செய்பவரை நான் உன்னுடன் கூட செல்வதற்கு உடன்படேன். ஒரு பெண்ணை சுமந்து கொண்டு செல்லும் முன்மேலும் சந்தேகம் ஏற்படும் என்பது நிச்சயம். நான் சுமந்து செல்லப்படுவதை பார்த்ததும் தீவிரான ராவணனால் அனுப்பப்பட்ட பயங்கரமான ஆற்றலுடைய ராட்சசர்கள் என்ன பின்தொடர்ந்து அவங்க வர ஆரம்பிப்பாங்க. வீரனே, பெண்ணாகி என்னை காப்பதற்காக எடுத்து செல்லும் உன்னை சந்தேகித்து சூலம் உலகை தாங்கிய சூரர்கள் உன்னை சூழ்ந்து கொள்வாங்க. ஆகாயத்துல ஆயுதங்களோடு பல ராட்சசர்கள், நீயோ ஆயுதம் இல்லாதவர்.
அவர்களிடம் எதிர்த்து நின்று என்னையும் காப்பாற்றுவதற்கு உன்னால் எப்படி முடியும்? வானரத்தமணி, கொடூரமான செயல்களை செய்யும் அந்த ராட்சசர்களிடம் நீ போர் புரியும் போது பயத்தால் பீடிக்கப்பட்ட நான் உன் முதுகிலிருந்து கீழே விழுந்து விடக்கூட கூடுமல்லவா? அந்த ராட்சசர்கள் பலம் கொண்டவங்க, பேருருவம் படைத்தவங்க, பயங்கரமானவங்க. வானரனே, அவங்க ஏதோ ஒரு விதமா உன்னை ஜெயித்திடலாம். இல்லைன்னா சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது உன் கவனம் வேறு இடத்தில் இருக்கும் சமயத்துல நான் கீழே விழுந்து விட்டேன்னா பாவிகளான ராட்சசர்கள் என்னை கைப்பற்றி திரும்ப கூட்டிட்டு போயிடுவாங்க. உன் கையிலிருந்து என்னை இழுத்து படுவேன். ஏன்னா கொல்லவும் செய்யப்படுவாங்க. அப்படின்னா நடப்பதற்கு விட்டு விடுவேனா என்று கேட்காத. யுத்தத்துல வெற்றி தோல்வியோ முன்கூட்டியே நிர்ணயிக்க முடியாது என்பது தெரிந்த விஷயம்தானே. இல்லைன்னா ராட்சசர்கள் மிரட்டி துன்புறுத்தப்படும் போது நானே உயிரை விட்டு விடக்கூடும். அப்படி நேர்ந்ததுன்னா உன் முயற்சி பலனில்லாம போயிருமே. எல்லா அரக்கர்களையும் கொள்வதற்கு நீ ஒருவரே போதும். ஆனால் உன்னால் ராட்சசர்கள் கொல்லப்பட்டால், பூண்டோடு அழிந்து போனால் அது ராமனுடைய பெரும் புகழுக்கு இழுக்க அல்லவா? இது மட்டுமா? என்னை அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டு வானர்களும் ராம லக்ஷ்மணர்களும் அறியாத ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருவாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா எனக்காக ஆரம்பிக்கப்பட்ட உன்னுடைய இந்த பெரும் முயற்சி வீணாக போயிருமே. அதனால்தான் சொல்றேன் ஹனுமான், இதை சொல்றது நீ கேளு. ஸ்ரீராமன் இங்க வருவதுதான் ரொம்ப சிறந்தது. பெருந்தோழனே, விசாலமான மனம் படைத்த ராமனுடைய அவருடைய சகோதரர்களுடைய அதே போல அரச குலத்தினுடைய வாழ்வு என்னை நம்பி இருக்குது. என்னை பற்றிய நம்பிக்கையை இழந்தால் ஆறாத்து துயரத்தினால அல்லற்பட்டு அந்த இருவரும் எல்லா வானர்களும் கரடிகளும் உயிரை விட்டுடுவாங்க. வானரனே, ஸ்ரீராமரிடம் உள்ள பக்தியினால சொல்றேன். ராமபிரானை தவிர வேறொரு ஆண்மகனிடம் உடலை கூட தொடக்கூட மாட்டேன். ராவணன் என்னை கதற பலவந்தமாக என்னை தொட்டு தூக்கி கொண்டு வந்தான். காப்பாற்றுவதற்காக அப்போது என் முதுகில் என் அருகில் யாரும் இல்லாம நான் தனியே இருந்தேன். கணவர் அருகில் இல்லை, வேறு வழி இல்லை. கற்பு விரதமுடையவள் தான் என்றாலும் நான் வேறு என்ன செய்திருக்க முடியும்? ராமபிரான் இங்க 10 தலை ராவணனை அவரது உறவினர்களிடம் கொன்று என்ன இங்கிருந்து அழைத்து சென்றால் அதுதான் அவருக்கு அழகு. அவரால் ராவணனை வெற்றி கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு இல்லை. ஏன்னா போர்க்களத்துல எதிரிகளை வாட்டி எடுக்கும் அவருடைய எல்லையற்ற பராக்கிரம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்களாலும் பார்த்திருக்கேன். யுத்தத்துல தேவ கந்தர்வ நாக ராட்சசர்கள் யாரும் அவருக்கு ஈடானவர்கள் இல்லை. கொழுந்து விட்டு எரியும் நெருப்புடன் காற்று சேர்ந்தது போல மிகவும் பலம் பொருந்தியவரும் தேவேந்திருக்கும் நிகரான போர்த்திறன் உடையவரும் அற்புதமான வில்லை கொண்டவருமான அவர் இலக்கவரோடு போர்க்களத்துல நின்றார். அவருடைய வேகத்தை யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? வானர தலைவரே, அம்புகள் என்னும் கிரணங்களை கொண்ட பிரளயமாக சூரியனை போன்றவரும் போரில் நாசம் விளைவிப்பவரும் மதம் கொண்ட திக்கஜத்தை போல உறுதியானவருமான அவர் லக்ஷ்மணனோடு கூட போர்க்களத்துல நின்றால் யாரால எதிர்கொள்ள முடியும்? வானரத்தமணி, ரொம்ப சீக்கிரமே சேனைகளோடும் லக்ஷ்மணனோடும் என் கணவரை இங்கே அழைத்து கொண்டு வா. வெகு காலமாக ராமனரை நினைத்து துயரத்தால கசைக்கு பிழியப்பட்டுள்ள என்னை மனமகிழ்ச்சி அடைவராக செய்வாயாக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 37 சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.